வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாம் செய்ய போகிறது வெள்ளை அப்பம். இதை ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. லக்கீலா அண்ட் காயத்ரிங்கிறவங்க கேன் யூ ப்ளீஸ் டூ ஒயிட் ஹாப்பர்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் நான் இந்த வெள்ளை அப்பம் செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். வெள்ளையப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெள்ளைப்பச்சை அரிசி 500 கிராம், சமைச்ச சோறு 1 கப் இருக்குது, பாதி தேங்காய் திருவியது, இது தேங்காய் தண்ணி. அரிசி 4லிருந்து ஒரு 5 மணித்தியாலம் ஊற வச்சு இதில் எடுத்துருக்கு. தேங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா 4 தேங்காயோட தண்ணி இதில் இருக்குது. டெய்லி நீங்கள் எடுக்கிற தேங்காயிலிருந்து அந்த தண்ணியை சேர்த்து வச்சு நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் சேமித்து வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்களோட நான் ஈஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்லை. வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தேங்காய் தண்ணி, தேங்காய் பூ இதுகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே அவங்களுக்காக நான் இன்னொரு முறையும் சொல்கிறேன். இதில் தேங்காய் பூவுக்கு பதிலாக தேங்காய் பாலையும், இளநிக்கு பதிலாக அதாவது தேங்காய் தண்ணிக்கு பதிலாக ஈஸ்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் ஈஸியாக கிடைக்கும். அதிலிருந்து ஒரு 500 ml தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் நான் இதில் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்டோட 2 டீஸ்பூன் சீனியும் சேர்த்துக்குங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஊற வச்சிருக்கிற அரிசியையும், தேங்காய் பூ, அடுத்து பார்த்திங்கன்னா இளநீ, தேங்காய் தண்ணி, இது 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நீங்கள் இதை எடுத்துக்கணும். அடுத்த முறையை பார்த்திங்கன்னா அரிசியையும் தேங்காய் பூவுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலையும், இளநிக்கு பதிலாக ஈஸ்டையும் சீனியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது இந்த அரைச்ச கலவையை ஒரு டிஷ்ஷில் ஊற்றி வையுங்க. இது நல்லா அரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றின பிறகு கடைசியாக நீங்கள் சோறை அரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. தோசைமா பதத்தில் நீங்கள் இதை கரைச்சி நைட் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும். நைட் ஃபுல்லாக புளித்த மாக்கலவை தான் இது. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட 2 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து இந்த மாக்கலவையை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் மற்ற முறையில் செய்கிறதா இருந்தால், அதாவது தேங்காய் பாலும் ஈஸ்ட்டும் சேர்த்து செய்கிறதா இருந்தால், ஈஸ்டோடு சேர்த்து ஆல்ரெடி 2 டீஸ்பூன் சீனி நீங்கள் சேர்த்துருப்பீங்க. அதால் இப்போது நீங்கள் சீனி சேர்த்துக்க தேவையில்லை, உப்பு மட்டும் சேர்த்துட்டா போதும். புளிக்க வச்சதால் மா திக்காக வந்திருக்கும். அதால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து, இல்லை இளநீ இருந்தால் இளநீ கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இந்த மாவை சரியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அப்பம் செய்கிறதுன்னு சொன்னாலே பெரிய ஒரு வேலையாக தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை அம்மா தான் செய்து காட்டிகிட்ருக்காங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வையுங்க. இப்போது ஆப்பம் சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு கட்டை சம்பல் ஒன்று இப்போது செஞ்சுக்கலாம். 15லிருந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அல்லது இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மாசி கருவாடு இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து ஒரே இதாக அரைச்சிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த சம்பல் பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இப்போ நான் இதில் தேசிப்புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 2-3 சுற்று சுற்றினா போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பதம் சரியாக இருக்கும். காரம் அதிகம் சாப்பிடாதவங்களாக இருந்தால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி இதில் சேர்த்துக்கலாம். கட்டை சம்பல் ரெடி ஆகிட்டுது. இனி அப்பம் சுட தயாராகிக்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் தான் 2 யூஸ் பண்ணுறேன். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா அப்பம் ஈஸியாக கிளம்பி வரும். 1 ஸ்பூன் மாவை ஊற்றி இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு இதை ஒரு மூடியை போட்டு மூடி வையுங்க. இடக்கிட்ட கொஞ்சம் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பம் வேகிருச்சான்னு.
அப்பம் மாவோட தண்ணி பதம் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு தடவை மாவை ஊற்றி முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அப்போது எடுக்கும்போது அப்பம் வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கணும். அப்படி இருந்தால் அப்பம் மாவோட தண்ணி பதம் வந்து சரியாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அரிசி அரைச்சி மா எடுக்க தேவையில்லை, குரல் எடுக்க தேவையில்லை, ஆப்பக்கஞ்சி காய்ச்ச தேவையில்லை. இது எதுவுமே இல்லாமல் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் மா ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஷ்யூவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அடுத்ததான் முட்டையப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இந்த அப்பம் மாவுக்கு மேலே ஒரு முட்டையை ஊற்றிட்டு உங்களுக்கு விரும்பினா உப்புத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து அப்பம் சாதாரணமாக எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சு அதை சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் முட்டையப்பம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கும். அதால் மெல்லிய நெருப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக நேரம் தேவைப்படும். இதுக்கு மூடியை திறந்து பார்க்கும்போது முட்டை வேகி இருந்தால் நீங்கள் அப்பத்தை எடுத்துக்கலாம். முட்டையப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.